எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி ஏஓக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது வந்து டிஎன்ஏவில் கேட்கக்கூடிய எப்படியெல்லாம் கேட்கலாம் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தானே உங்களுக்கு அந்த 200 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அக்ரி பேப்பர். ஸோ அதுக்கான ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது நம்மக்கிட்ட. எவ்வளோ இருக்குன்னு தெரியல, நாம் அதை பார்ப்போம். பட் வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோக்கு வந்து நான் 50 கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்லலான் இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் இந்த ஃபைல் வந்து நான் அனுப்ப மாட்டேன், அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஃபைல் நான் அனுப்ப மாட்டேன். எக்ஸாமுக்கு முதல் நாள் வேணா அந்த ஃபைலை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும். பட் இப்போ வந்து நான் இது பண்ண மாட்டேன். ஸோ இது எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது வந்து எல்லா டாப்பிக்கும் கலந்துருக்கும். சாயில் சயின்ஸ் இருக்கும், ப்ரீடிங் இருக்கும், மீட்ராலஜி இருக்கும், எக்ஸ்டென்ஷன் இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ கொஸ்டின் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொரு கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்றேன். ஸோ நீங்க எவால்வேட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஏதோ உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அதை எவால்வேட் பண்ணி பாருங்க, அதை வந்து ரைட் பண்ணி வைங்க. ஸோ ஃபைனலாக நான் இந்த 2 to 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நான் உண்மையான கரெக்டான ஆன்சரை வந்து நான் கீழே வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நீங்க வந்துட்டு அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ்ல நீங்க ரைட் பண்ண எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ 50 கொஸ்டின்ஸ் ஸ்கிப் பண்ணாம ஸோ நீங்களாவே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட், யூரியா நைட்ரஜன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப், அதாவது யூரியாங்கிறது நமக்கு தெரியும் நைட்ரஜன் சோர்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர். ஸோ அதுல நைட்ரஜன் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும்? அமைட், அமோனியா, அமோனியம் நைட்ரேட். ஸோ எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு எழுதுங்க. ஸோ த ஆன்சர் இஸ் அமோனியா, அமைட் ஃபார்ம். ஓகேவா? யூரியால நைட்ரஜன் வந்து அமைட் ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து, ஹவு மச் பெர்சன்டேஜ் டி கான்ட்ரிபியூட்டிங் எக்ஸ்போர்ட்? டி கான்ட்ரிபியூஷன் வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து எத்தனை பெர்சன்ட் இருக்கு? 7, 9, 10, 12. ஆன்சர் இஸ் 7%. விச் 5-year பிளான் ரெக்கமெண்டட் அக்ரோகிளைமேட்டிக் ஜோன்ஸ்? எந்த 5-year பிளான் அக்ரோகிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது? 7th 5-year பிளானா, 5th 5-year பிளானா, 6th 5-year பிளானா, 9th 5-year பிளானா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து 7th 5-year பிளான்ல தான் அக்ரோகிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. விச் 5-year பிளான் வாஸ் டு இரிகேஷன் டெவலப்மெண்ட்? எந்த 5-year பிளான் வந்து நம்ம வந்து இரிகேஷன் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாருங்க. 5th 5-year பிளான், 1st 5-year பிளான், 7th 5-year பிளான், 10th 5-year பிளான். ஸோ எந்த இதுல வந்து இரிகேஷன் டெவலப்மெண்ட் நடந்துச்சு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1st 5-year பிளான்ல தான் இரிகேஷன் டெவலப்மெண்ட் வந்து நடந்துச்சு. அடுத்து, விச் 5-year பிளான் வேர்ல்ட் ட்ரவுட் அக்கர்ட், அதாவது வேர்ல்டு ஒஸ்ட் ட்ரவுட் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. இது எந்த 5-year பிளான்ல நடந்துச்சு அப்படிங்கறது வந்து 5, 6, 7, 11 எந்த 5-year பிளான்ல நடந்துச்சு அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் பி 6th 5-year பிளான்ல வந்து நடந்துச்சு. அது 2004ல வந்து நடந்தது தான் வந்து 2002ல நடந்தது தான் வந்து வேர்ல்டு ஒஸ்ட் ட்ரவுட் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அது டியூரிங் 6th 5-year பிளான். ஃபர்ஸ்ட் கல்டிவேட்டர் கிராப் இன் த வேர்ல்ட், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ நீங்க ஹிஸ்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல படிச்சிருப்பீங்க. வீட், ரைஸ், மெய்ஸ், பார்லி. ஸோ எது வந்து ஃபர்ஸ்ட் கல்டிவேட்டர் கிராப்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வீட். ஸோ நிறைய பேர் பார்லி சொல்லியிருப்பீங்க, பட் இந்த ப்ராமினன்ட் ஆன்சர் வந்து வீட் தான். If wheat is not available, what is the next best crop under situation? So நார்மலான கான்செப்ட் வச்சுதான் நம்ம வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி வைக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் டிஎன்பிசி எவ்வளோ வந்து வரும். ஓகேவா? ஸோ நமக்கு அந்த ஆன்சர் ஆப்வியஸா தெரியும், பட் வந்து அந்த இன்டைரக்டா வந்து அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க பாருங்க, இஃப் வீட் இஸ் நாட் அவைலபிள், ஸோ வீட் வந்து பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல அவைலபிள் கிடையாது. வாட் இஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் கிராப் ஆன் நெக்ஸ்ட் சுச்சுவேஷன்? ஸோ அப்போ நம்ம வீட்டுக்கு ஃபேவரபிளா எந்த கிராப் வந்து அதே கிளைமேட்டிக் கண்டிஷன், கிளைமேட்டிக் சாயில் ரெக்யர்மெண்ட் எது இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ வீட்டுக்கு ஃபேவரபிளா என்னென்ன அப்போ அவைலபிளா இல்லைன்னா வேற என்ன கிராப்புக்கு வந்து போகலாம்? ரைஸ், மெய்ஸ், பெங்கால் கிராம், பார்லி. ஸோ த ஆன்சர் இஸ் பார்லி. ஸோ வீட்டுக்கும் பார்லிக்கும் ரெண்டுமே ரபி கிராப்ஸ். ஸோ மற்ற எல்லாமே வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரீஃப் கிராப்ஸ். பெங்கால் கிராம் வந்து ரபி கிராப்ல தான் வரும். ஸோ ரைஸ், வீட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா பார்லி தான் சூட்டபிள். ரெக்கமெண்டேஷன் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட். ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான், எஃப்ஓஎம்முக்கும் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ஹெக்டருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ? 6.5 tons, 6.25 tons, 7 tons, 7.25 tons. ஆன்சர் ஆப்ஷன் பி, 6.25 tons per hectare தான் வெர்மி கம்போஸ்ட் ரெக்கமெண்டட். வெர்மி கம்போஸ்ட் ஃபாஸ்ட் ரிலீசிங். ஓகேவா?
intercrop situation ரொம்ப முக்கியம். Intercrop situation in which both crop have different growth habit and zero competition. So intercrop situation both main crop and sub crop ரெண்டுமே வந்து growth habit இருக்கு, ஜீரோ காம்படிஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கிராப்பிங் பேட்டர்ன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏ கம்பேனியன் கிராப்பிங், பி பேரலல் கிராப்பிங், சி சினர்ஜெட்டிக் கிராப்பிங், டி கார்ட் கிராப்பிங். ஸோ ஆன்சர் பி பேரலல் கிராப்பிங். ஸோ ரெண்டுமே தனித்தனியாக வந்து வளரும். ஸோ ரெண்டுக்குமே எந்த ஒரு காம்படிஷன் இருக்காது. ஸோ இது பேர் தான் வந்து பேரலல் கிராப்பிங். ஃபார்ம் பாண்ட் சைஸ் சுட் பி ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஐஎஃப்எஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஒரு ஏரியால ஃபார்ம் பாண்ட் வந்து எவ்வளோ சைஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்? 5% of cultivated area, 10% of cultivated area, 15% of cultivated area, 25% of cultivated area. So answer option B. ஒரு ஃபார்ம் பாண்ட் வந்து 10% of the cultivated area, அதாவது cultivated area 100 cents இருக்குன்னா 10 cents கண்டிப்பா வந்து அதுல வந்து ஃபார்ம் பாண்ட் இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டத்துல இம்பார்ட்டன்டான கொஸ்டின். Which one of the following statement is correct related to drip irrigation? ஸோ ட்ரிப் இரிகேஷன் மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டத்தில் வரக்கூடிய ஒன்று. ஸோ எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க? இட் இன்க்ரீசஸ் வாட்டர் வேஸ்டேஜ், இட் இன்க்ரீசஸ் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, இட் இன்க்ரீஸ் ஹையஸ்ட் காஸ்ட் அண்ட் இன்வால்வ்ஸ் ஹையர் லெவல் ஆஃப் டிசைனிங் ஃபார் இன்ஸ்டாலிங் பைப்ஸ் அண்ட் அவுட்லெட், இட் இன்க்ரீசஸ் வீட் பாப்புலேஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, இட் இன்க்ரீசஸ் ஹையர் காஸ்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஹையர் காஸ்ட் ஆகும், ஹையர் டிசைனிங் அண்ட் இன்ஸ்டாலிங் த பைப். ஓகே. Which parameter indicates soluble salt content in irrigation water? அதாவது irrigation waterல soluble salt content வந்து எந்த parameter வந்து இருக்கு? EC, pH, CEC, TSS. So answer option A, EC. Fine. So இது வந்து data related questions. Oil content in groundnut seed. So groundnut seedல oil content எவ்வளவு இருக்கும்? 26%, 36%, 38%, 46%. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் வந்து ஆயில் கண்டென்ட் வந்து இண்டிவிஜுவல் ஆயில் சீட் கிராப் வந்து படிச்சு வச்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் டி 46%. A type of cropping in which the two crops morphologically differently grown on the same field together and they complement each other. அதாவது மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் வந்து சேம் ஃபீல்ட்ல க்ரோ பண்றோம், அது வந்து காம்ப்ளிமெண்ட் வித் ஈச் அதர். ஸோ பேர்லேயே இருக்கு. ஸோ மிக்ஸ்டு கிராப்பிங், கம்பைனியன் கிராப்பிங், காம்ப்ளிமெண்டரி இன்டென்சிவ் கிராப்பிங், பேரலல் கிராப்பிங். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி காம்ப்ளிமெண்டரி இன்டென்சிவ் கிராப்பிங். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் வராது. ஸோ as a group of questions இது வந்துருச்சு. ஓகே. லேயர்ஸ் ஸ்டார்ட் லேயிங் எக்ஸ் ஃப்ரம். ஸோ இது ஐஎஃப்எஸ் பவுல்ட்ரி சிஸ்டத்தில் வந்து இருக்கு. லேயர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து எக் லேயிங் பர்பஸ்க்கானி மட்டும் வளர்க்குறது தான் லேயர்ஸ். ஸோ அது வந்து எப்போ லே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 15 to 16 வீக்ஸா, 16 to 17 வீக்ஸா, 17 to 18 வீக்ஸா, 18 to 19 வீக்ஸா? ஆன்சர் ஆப்ஷன் டி 18 to 19 வீக்ஸ். டேர்ம் யூஸ்டு ஃபார் கேஸ்ட்ரேட்டட் ஃபீமேல் பிக் அப்படின்னா கேஸ்ட்ரேட்டட் ஃபீமேல் பிக்கு வந்து எந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க? கில்ட், செர், லேம், ஸ்டாக். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கில்ட். விண்ட்ஸ் ஆர் காஸ்டு டியூ டு, ரொம்ப முக்கியம். விண்ட்ஸ் எதனால காசு ஆகுது? மீட்டராலஜி கொஸ்டின். அன்இவன் ஹீட்டிங் ஆஃப் அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இர்ரெகுலர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஹை சன்லைட் இன்சிடென்ட்ஸ். ஸோ அன்இவன் ஹீட்டிங் ஆஃப் அட்மாஸ்பியர்னால தான் வந்து ஒரு ப்ரெஷரான ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு விண்டு மூவ் ஆகுறது தான் விண்டு காசு ஆகுது. ஓகே. டொமேட்டோஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இது வந்து சொல்லியிருப்பேன். கிராப்னா என்ன, பிளான்ட்னா என்ன, ஸ்க்ரப்னா என்ன, ஹெர்ப்னா என்னன்னு. ஸோ ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் வீடியோவில் வந்து இந்த 4க்கான டெஃபரன்ஷியேஷன் வந்து இருக்கும். டொமேட்டோ இஸ் அ பிளான்ட். ஓகேவா? ஸோ கிராப்னா என்ன, பிளான்ட்னா என்னங்கிற டிஃபரன்சியேஷன் வந்து ஏஓ வீடியோவில் பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருவாங்க. ஸோ பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நிறையா வந்து அதில் சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் விச் இஸ் குட் ஃபார் ஃபார்மர். ஃபார்மருக்கு எது குட்? ஸோ இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான யோசிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி வருவாங்க. ஸோ நமக்கு மார்க்கெட்டட் சர்ப்ளஸ்னா என்னன்னு தெரியும், மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ இதுல எது ஃபார்மருக்கு குட்? ஹை மார்க்கெட்டட் சர்ப்ளஸ். மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் அதிகமா இருக்கு, அதே மாதிரி ஹை மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ் அதிகமா இருக்கு. ஈக்குவல் மார்க்கெட்டட் சர்ப்ளஸும் மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸும் ஈக்குவலா இருக்கு. ஜீரோ மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ். ஸோ இது வந்து எது ஃபார்மர்ஸ்க்கு வந்து நல்லது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் பி ஹை மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ். ஸோ ஃபார்மர் கிட்ட இருக்கிறது அதிகமாக எவ்வளோ விற்க முடியுதோ அதான். ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம், ஃபீடிங் கேஸ்டர் லீஃப், ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம் வந்து மல்பெரி லீவ்ஸ்லாம் யூஸ் பண்ணி வளர்ப்பாங்க. ஸோ ரியரிங் ஆஃப் கேஸ்டர் வார்ம், ஃபீடிங் கேஸ்டர் லீஃப். ஓகேவா? சில்க் வார்ம் கேஸ்டர் லீஃப் இது பண்ணால் மொரிகல்ச்சர், செரிகல்ச்சர், எரிகல்ச்சர். ஸோ எதுனா
எரிகல்ச்சர். ஸோ எரிகல்ச்சர்னா சில்க்வாம் வந்து நீங்க கேஸ்டர் லீஃப் போட்டு வளர்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ரிங் ஆகும். செரிகல்ச்சர் நேட்டிவ். செரிகல்ச்சர் எங்க இருந்து ஆக்டிவ் ஆனது? ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். இந்தியா, ஜப்பான், சைனா, யூரோப். எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி சைனா தான் வந்து செரிகல்ச்சரோட நேட்டிவ். சில்க்வாம் டொமஸ்டிகேட்டட் ஸ்டார்டட் பிஃபோர். சில்க்வாம் எப்போ டொமஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க? 1000 years ago, 4000 years ago, 7000 years ago, 10,000 years ago. ஆன்சர் ஆப்ஷன் பி, 4000 years ago தான் சில்க்வாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ரியர் பண்ண. அப்பார்ட் ஃப்ரம் மல்பெரி, வாட் லீஃப் கேன் பி ஃபீட் ஃபார் சில்க்வாம்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்பார்ட் ஃப்ரம் மல்பெரி, வாட் லீஃப் கேன் பி ஃபீட் ஃபார் சில்க்வாம்? கேஸ்டர், பப்பாயா, பிஜிஎன்பி, கிரீன் கிராம். ஆன்சர் கேஸ்டர் கிடையாது. ஆன்சர் கேஸ்டர் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, பிஜிஎன்பி. ரெட் கிராம் லீவ்ஸ் வந்து சில்க்வாமுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமானது கொஸ்டின். The commodity that has a positive price in a competitive market. ஒரு கமாடிட்டி அதுக்கு வந்து பாசிட்டிவ் பிரைஸ் வந்து அந்த காம்படிஷனான இருக்கிற மார்க்கெட்ல வந்து இருக்கு. ஸோ அது பேர் என்னது? ரேர், ஸ்கேர், டிமாண்டட், ஹை குவாலிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்கேர் அப்படிங்கிறது தான் அந்த கமாடிட்டியா பேர். என்பிகே டெஃபிஷியன்சி சோர்ஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ என்னோட டெஃபிஷியன்சி எப்படி இருக்கும், பியோட டெஃபிஷியன்சி எப்படி இருக்கும், பொட்டாசியமோட டெஃபிஷியன்சி எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ அந்த டெஃபிஷியன்சி எங்க காமிக்கும், எங்க அப்பியர் ஆகும்? எங்கர் லீவ்ஸ், ஓல்டர் லீவ்ஸ், ஷூட் டிப்ஸ், பட்ஸ். ஸோ ஆப்வியஸ்லா உங்களுக்கு வந்து ஓல்டர் லீவ்ஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க. என்பிகேயோட டெஃபிஷியன்சி ஓல்டர் லீவ்ஸ், கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் லீவ்ஸ் வந்து யங்கர் லீவ்ஸ். விச் இன்க்ரீசஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் ரைஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மைக்ரோ நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட்ல வரக்கூடிய கொஸ்டின். ஸோ விச் இன்க்ரீசஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், எந்த அப்ளிகேஷன் பண்றப்போ வந்து நமக்கு வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரும்? பொட்டாசியம், நைட்ரோஜன், கால்சியம், சிலிக்கான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, சிலிக்கான். விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் இன் லெக்யூம்ஸ்? ஓகே, ரொம்ப முக்கியமான டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்ல வரக்கூடிய கொஸ்டின். ஸோ மெக்னீசியம், கால்சியம், நைட்ரஜன், கோபால்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, கோபால்ட். விச் இஸ் தி இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் குளோரோஃபில்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நான் தான் மைக்ரோ நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கிளாஸ் வந்து ஏஓ பெய்ட் பேட்ச்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு நியூட்ரியண்டா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ மெக்னீசியம், மேங்கனீஸ், சிலிக்கான், போரான். எது வந்து குளோரோஃபிலோட இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூன்ஸ்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மெக்னீசியம். பட்டன் ஷெட்டிங் இன் கோகனட் இஸ் டியூ டு விச் டெஃபிஷியன்சி? ஸோ இது எல்லாருக்கும் ஈஸியான தெரிஞ்ச கொஸ்டின். குறும்பு உதிர்றது வந்து எந்த ஒரு டெஃபிஷியன்சியானால? கோபால்ட், அயன், நைட்ரஜன், போரான். ஆன்சர் ஆப்ஷன் டி, போரான். இந்தியன் சாயில்ஸ் ஆர் டெஃபிஷியன்ட். ரொம்ப சாயில் சயின்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். எதுலன்னா நைட்ரஜன்ல டெஃபிசிட்டா இருக்க சாயில் வந்து இந்தியா. ஸோ அதுதான் இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து யூரியா வந்து அதிகமாக அப்ளை பண்றாங்க. ஸோ ஓகேவா. ஒர்ஸ்ட் ட்ரவுட் அக்கர்ஸ் இன், நம்ம பார்த்தோம்ல எந்த 5 year பிளான்ல 2002ன்னு சொன்னா அதே மாதிரி வந்து சிஸ்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 2002. எந்த 5 year பிளான்னு கேட்டாங்கன்னா சிஸ்ட் 5 year பிளான்ல. ஜிப்சம் பிளாக்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு. ஸோ இது வந்து நம்ம வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல படிக்கும். ஸோ வீட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கிளாஸ் நடத்திருப்பேன். ஸோ பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது salinity and soil temperature, soil temperature and moisture, salinity and alkalinity, soil temperature and alkalinity. ஸோ எதுக்கு வந்து ஜிப்சம் பிளாக்ஸ் ஆர் சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா salinity and soil temperatureக்கு வந்து ஜிப்சம் பிளாக் வந்து சென்சிட்டிவ். ட்ரம் கல்ச்சர் டெக்னிக் ஃபார் எஸ்டிமேட்டிங் வாட்டர் ரெக்யர்மெண்ட் இஸ் ஃபாலோட் இன். அதாவது ட்ரம் கல்ச்சர் மெத்தட் வந்து ஒரு எஸ்டிமேஷன் ஆஃப் வாட்டர் ரெக்யர்மெண்ட் பிளான்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அது எந்த கிராப்ல ஃபாலோ பண்றாங்கன்னா ஸோ ஈஸியானதுதான். பேடியா, வீட்டா, மெய்சா, காட்டனா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பேடி. மோஸ்ட் சூட்டபிள் ஃபெர்டிலைசர் ஃபார் பேடி. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட். அமோனியம் நைட்ரேட், அமோனியம் குளோரைட், அமோனியம் சல்ஃபேட், அனஹைட்ரஸ் அமோனியா. ஸோ அமோனியம் சல்ஃபேட் தான் பெஸ்ட் சூட்டபிள் fertilizer for paddy. Which herbicide should not be applied in intercropping situation? ரொம்ப முக்கியமானது. herbicide should not be applied in intercropping situation. ஒரு intercrop situationல எந்த herbicide அடிக்க கூடாது? ஆப்ஷன் ஏ, fluchloralin, atrazine, butachlor, bendimethalin. So answer option B, atrazine. Which herbicide is used for soil fumigation? Methyl bromide, 2,4-DNA carbamates, bendimethalin. Methyl bromide. Chemical used for checking sprouting in onion. Malic anhydride, ammonium nitrate, HCl, H2SO4. Answer option A, malic anhydride. At which temperature we can break the male sterility in rice? Rice la வந்து male sterility எதை வச்சு break பண்ணுவீங்க? எந்த டிகிரி டெம்பரேச்சர்ல வந்து 21, 22, 23, 25. Answer option C, 25 degrees Celsius. 23 degrees Celsiusல male sterility வந்து best.
கேஸ் ரிலீசர் ஃப்ரம் ரைஸ் ஃபீல்ட் ஈஸியான கொஸ்டின் தான். மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீத்தேன். வீட் டொமஸ்டிகேட்டட் இன். ஸோ நான் முதல்ல சொன்னதுதான், வீட் வந்து ஃபர்ஸ்ட் கல்டிவேட்டட் கிராப் இந்த வேர்ல்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்லி. ஸோ இப்போ எப்போ டொமஸ்டிகேட் பண்ணாங்க? 6500 BC, 7000 BC, 7500 BC, 8100 BC. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 7000 BCல வந்து வீட்டை டொமஸ்டிகேட் பண்ணாங்க. அக்மார்க் எஸ்டாப்ளிஷ்டு இன். ஸோ இது வந்து அக்ரி மார்க்கெட்டிங்ல வரக்கூடிய டேர்ம்ஸ். ஸோ அக்மார்க் அப்படிங்கிறது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1937. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெடியூசஸ் த எமிஷன் ஆஃப் CO2? ரொம்ப முக்கியமானது. ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ்ல வந்து எந்த எந்த இது வந்து உங்களுக்கு வந்து எமிஷன் ஆஃப் CO2 எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. மல்ச்சிங், FOM, ஃப்ளை ஆஷ், பஞ்சகாவியம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ வித்தியாசமான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி ஃப்ளை ஆஷ். ஃப்ளை ஆஷை வந்து நீங்கள் சாயிலில் அப்ளை பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு CO2 எமிஷன் வந்து குறைக்கும். லாங்கஸ்ட் நைட் அக்கர்ஸ் ஃபேமஸ் மீட்ராலஜிக்கல் கொஸ்டின். December 21, September 20, November 20, September 23. Answer option A, December 21. The longest night occurs. International Forest Day, March 23, June 21, April 21, March 21. Answer option D, March 21. Thermal dead point of temperature of plants. So, paid batch students ki thermal dead point na enna sollirpa. So, particular temperature ku appuram வந்து பிளான்ட் வந்து சர்வே ஆக முடியாது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன் ஏவோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 50 டிகிரி, 40 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 60 டிகிரி. 60 டிகிரிக்கு மேலே எந்த பிளான்டாலையும் சர்வே ஆக முடியாது. ஏர் இன் ஹரிசாண்டல் மோஷன் ரொம்ப முக்கியமானது. மெட்ராலஜிக்கல் கொஸ்டின். ஏர் இன் ஹரிசாண்டல் மோஷன் ஹரிகன், சைக்ளோன், விண்ட், தண்டர். ஆன்சர் ஆப்ஷன் டி விண்ட். விச் இஸ் கிளவுட் பியர் ரெயின்ஃபால்? எந்த கிளவுட்? கிளவுட் கிளாசிஃபிகேஷன் மீட்ராலஜி கோர்ஸ்ல வந்து ஏவோ பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போயிருக்கோம். Altocumulus, Cirrocumulus, Cumulonimbus, Nimbostratus. Cumulonimbus. Average annual rainfall in Tamil Nadu 800 mm, 900 mm, 850 mm, 950 mm. Answer option C 850 mm. 850 to 900 போடலாம். Average annual rainfall in India 1190, 1200, 1250, 1300. 1190, 1192 போடலாம். சம் கேஸஸ் 1200 கொடுத்துட்டாங்கன்னா 1200 போடலாம். How many irrigations is needed in rice? ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை இரிகேஷன் வந்து ரைஸோட நீங்க டிரான்ஸ்பிளான்டிங்ல இருந்து எப்போ பண்ணணும்? ஸோ 15, 18, 21, 24. ஸோ தி 18 இரிகேஷன்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ்ல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணுனீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்.